கண்காணிக்கிற சும்மா இருங்க. நல்லா தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஒழுங்கான கேட்டீங்க வரைக்கும். இப்போ என்ன கண்காணிக்கிறேன்? தமிழகத்துல பட்டியல் இனத்துக்கு 23% இருக்கிறீங்க. நீங்க நினைச்சா மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த அதிகாரமற்ற முதல்வர் பதவிக்கு எங்கள் தலைவர் போட்டியிடவில்லை. எங்கள் தலைவருடைய இலக்கு திருமா சார் ஸ்ட்ராங்கா இருந்தா ஏன் சார் ஸ்டாலின் கிள்ளி கொடுக்கிறாரு? விடுதலை சிறுத்தைகளை இரண்டாக உடைப்பதற்கு யாரும் சிந்திக்க மாட்டாங்க. அப்படி உடைக்கிற அளவுக்கு இந்த பூமியில எவனும் பிறக்கல. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மாநில இளைஞர் அணி செயலாளர் சங்க தமிழ் அணி சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் விசிகா தமிழக காங்கிரஸ் மாதிரி மாறிட்டு இருக்கு? கோஷ்டி பூசல் அதிகமாக தலை தூக்குது. அது உங்கள் விருப்பமா? இல்லை, அது உங்களுடைய விருப்பமான்றேன். ஏன் விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அது விருப்பமாக இருந்தால் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. யாருங்க சொன்னது? யார் சொன்னது? எங்கே கோஷ்டி பூசல்? யாரோட கோஷ்டி பூசல்? உங்கள் கட்சிகளுக்குள்ளேயே அப்படிலாம் எதுவுமே இல்லை. இல்லை திமுக உங்களுடைய விருப்பம்ங்க. இல்லை, காங்கிரஸ்ல தான் அதிமுக கோஷ்டி திமுக கோஷ்டி இருக்கு. அதே மாதிரி விசிகாவில் இருப்பது ஒரே கோஷ்டி தான். அது எழுச்சி தமிழர் கீழே இயங்குகின்ற கொள்கை சார்ந்த கோஷ்டி தான். சரிங்களா? அதனால் நீங்கள் குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பதை தவிர்ப்பது மிகவும் சிறந்தது என்று நான் நம்புகிறேன். அப்போனா எரிஞ்சிட்டு இதெல்லாம் என்ன சார்? எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஆசை. இல்லை, கொஞ்சம் பேர் நம்ம திமுக கூட்டணியில் தான் இருக்குன்னுட்டு கொஞ்சம் பேர் இது பண்ணியிருக்காங்க. யாரு? ஆர் ராசாவும் சொல்லியிருக்காரு அவர் கொஞ்சம் அடக்கி வைங்கன்ட்டு. ஆனால் உங்கள் தலைவர் விசிகா திருமாவளவன் எதுவுமே கேட்கல. அவருக்கு ஆட்சியில் போய் சொல்ல சொல்லுங்க. இப்போ யாரோ ஒரு பேர் சொன்னீங்களே. என்ன சார்? யாரோ இப்போ ஒரு பேர் சொன்னீங்களேங்க. யார் பேர் சொன்னீங்க இப்போ? ஆர் ராசா. அது அவர் எந்த கட்சி? விடுதலை சிறுத்தை. அவர் இல்லை. எந்த கட்சி? திமுக. உங்க கூட்டணி, இந்திய கூட்டணி, நீங்க உருவாக்கின கூட்டணி. திமுக கட்சியில் இருக்காரு. ஆமா சார். அவங்க கட்சிக்கு அவர் கருத்து சொல்லலாம். யாரையும் எடுக்க வேண்டும் என்பது என்றோ இல்லை யாரையும் சேர்க்க வேண்டும் என்றோ அது அவங்க கட்சிக்கு அண்ணன் சொல்லட்டும். அண்ணனுக்கு அந்த அனைத்து உரிமைகள் இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு முடிவெடுக்கக்கூடிய அனைத்து பொறுப்பும் அனைத்துமே எங்கள் எழுச்சி தமிழருக்கு தான் இருக்குது. அதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி நடத்துகிறோம். எங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அவர்களுக்குன்னு ஒரு கோட்பாடு, அவங்களுக்குன்னு ஒரு தலைவர். ஆகையால் அவங்க கட்சியில் அவர் கருத்து சொல்லலாம், எங்கள் கட்சியில் நாங்கள் சொல்லலாம். அதனால் அந்த அண்ணன் ஒரு அன்பின் காரணமாக அவர் சொல்லலாம். ஆனால் அவர் சொல்வதையெல்லாம் நடக்க வேண்டும், நடக்கணும் என்று எதிர்பார்ப்பது அது ஒரு அரசியலுடைய முதிர்ச்சி அல்ல. ஸோ உங்கள் கட்சியை சேர்ந்தவர் எம்பி ரவிக்குமாரும் சொல்லியிருக்காரு, இவர் அளவுக்கு மீறி போகிற அப்படிலாம் திமுக கூட்டணி விட்டு போகக்கூடாதுன்ட்டு. அது திருப்பி சொல்றேன். அது மாதிரிலாம் எங்க அண்ணன் ரவிக்குமார் எந்த இடத்துலையும் பேசியிருக்க மாட்டாரு. அறிக்கையா விட்டுருக்காரு. எந்த அறிக்கையா விட்டாரு? எங்க நீங்க பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? எது எப்ப பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? அதாவது குத்து மதிப்பா பதில் சொல்லக்கூடாது. அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும்ட்டு ஒரு ட்வீட் போட்டு விட்டாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும். எங்க கட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அப்போது சொல்லப்பட்ட முழக்கம். சரிங்களா? அந்த முழக்கத்தை இப்போயும் நான் சொல்றேன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதுதான் எங்களுடைய இப்போது இருக்கின்ற குறுகிய கால செயல் திட்டம். அதற்காக இது நீண்ட கால செயல் திட்டம் அல்ல. நீண்ட கால செயல் திட்டம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் கைப்பற்றுவது. கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று இந்த ஆட்சி அதிகாரம் என்பது சார்ஜ் கோட்டை அல்ல, செங்கோட்டை. புரியும் என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு இருக்கிற அந்த வயது முதிர்ச்சியின் காரணமாக நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் எய்ம் பண்ணுவது முதல்வர் பதவிக்கு அல்ல. முதல்வர் பதவியில் எந்த பயனுமே இல்லை. மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. எதுக்கெடுத்தாலும் பிரதமரை கேட்கணும், ஒன்றிய அரசை கேட்கணும் என்று சொல்லக்கூடியன்ற இந்த அதிகாரமற்ற முதல்வர் பதவிக்கு எங்கள் தலைவர் போட்டியிடவில்லை. எங்கள் தலைவருடைய இலக்கு இந்தியாவின் பிரதமராவது. அப்போனா தமிழகத்தில் திருமாவளவன் அவர்களால் முதல்வர் ஆக முடியாது, அதனால அப்படி போயிட்டீங்களா? ஆக முடியாது என்பதல்ல, ஆக வேண்டும் என்பது எங்களுக்கு லட்சியம். ஆக முடியாது என்று நீங்கள் சொல்லிக் கூறலாம். எங்க பிரதமர் ஆவதற்கு முயற்சிக்கும் போது முதல்வர்ன்றதுலாம் ஒரு பதவியாங்க? முதல்வர் பதவியெல்லாம் ஒரு பதவியா? நான் சொல்றேன், ஓப்பனா கேட்கறேன், பொறுங்க. முதல்வர் பதவினால நீட்டை ஒழிக்க முடியுமா? முதல்வர் பதவினால இன்னைக்கு இருக்கிற கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியுமா? முதல்வர் பதவினால இன்னைக்கு இருக்கிற டாஸ்மார்க்கை ஒழிக்க முடியுமா?
முதல்வர் பதவினால இன்னைக்கு இருக்கிற இந்த கல்வி மட்டுமல்ல பல விஷயங்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் இருக்குது. அதெல்லாம் திருப்பி கொண்டாட முடியுமா? பிரதமர் நினைத்தால் செய்ய முடியும். ஆகையால் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் கனவு கண்ட லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர். நாம் இருவரும் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் மகாராஷ்டிராவில் பிரச்சாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னால் எங்கே சென்றார்? ஆந்திரா சென்றார். அதற்கு முன்னால் கர்நாடகா சென்றார். அதற்கு முன்னால் கேரளா சென்றார். அதற்கு முன்னால் டெல்லி சென்றார். ஆகையால் தேசிய தலைவராக எங்கள் தலைவர் இருக்கும் பொழுது இந்த முதல்வர் பதவிதான் டுபாக்கூர் பதவி. ஆகையால் எங்களுக்கு தேவை பிரதமர் பதவி. சார் அப்படி திருமா சார் ஸ்ட்ராங்கா இருந்தா ஏன் சார் ஸ்டாலின் கிள்ளி கொடுக்குறாரு? அதே கலைஞர் அள்ளி கொடுத்தாரு, ஜெயலலிதா அள்ளி கொடுத்தாரு, இவர் கிள்ளி கொடுத்தாரு. சட்டமன்றத்தில் கலைஞர் 10 இடத்துல கொடுத்தாங்க, ஜெயலலிதா 9 இடத்துல கொடுத்தாங்க, இவங்க 6 இடத்துல தானே கொடுத்தாங்க. அப்பனா உங்களுடைய தகுதி தாரம் இன்னும் எந்த லெவலில் வச்சிருக்காரு ஸ்டாலின்? நல்லா அழகாக பேசுனீங்க. அள்ளி கொடுத்தார்கள், இவர்கள் கிள்ளி கொடுத்தார்கள். இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லி கொடுப்பார்கள், சொல்லியே கொடுப்பார்கள். அடுத்த தேசிய கட்சி தலைவராக தேசிய தலைவராக மாறுகின்ற அளவிற்கு ஒரு 25 சீட்டை எங்களுக்கு வழங்குவார்கள். 25 சீட்டை வழங்கி எங்கள் தலைவருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி, ஏன்னா எங்கள் தலைவருக்கு வர முடியும், எங்கள் தலைவர் எம்பியில். அப்போ எங்கள் இந்த எம்எல்ஏக்களை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பார்கள். பொறுத்திருந்து பாருங்கள் சார். இப்படி பயங்கரமா எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க சார். ஸ்டேட்ல இருந்து நேஷனலுக்கு போறீங்க. நான் சொல்றது யதார்த்தமானது. இது ஒரு பரிணாம வளர்ச்சி. ஒரு குழந்தையா இருந்தது, குழந்தையா இருந்த பிறகு அது இளைஞனாக மாறுவது, இளைஞனாக ஆன பிறகு கொஞ்ச காலத்தில் முதியவராக மாறுவது, அதெல்லாம் இயங்கியல் பரிணாம வளர்ச்சி. அந்த வகையில் இன்னைக்கு எங்கள் கட்சி ஒரு 45 ஆண்டு காலமாக அந்த அரசியல் களத்தில் இருக்குது. அடுத்த பாய்ச்சல் என்ன? இந்தியாவின் பிரதமராவது, தமிழகத்தில் அமைச்சராவது. அதோட வேற என்ன வேணும்? மாயாவதி அங்க அவுட்ன்றீங்க. அந்த அம்மா ஆல்ரெடி அவுட்டுங்க. என்ன புதுசா கேக்குறீங்க? அந்த அம்மா அவுட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் புதுசா ஒருத்தர் உருவாயிட்டு இருக்காரு. யாரு? சந்திரசேகர் ராவ்ன்ட்டு. இதுல இல்ல அவர் ஆசா சந்திரசேகர் ராவ். அவர் ஒரு புரட்சிகரமாக எழுச்சியோடு நகழ்கிறார். ஆனால் ஒரு காலத்தில் பெரிய பெரிய போராளிகளாக இருந்த ராம்தாஸ் அத்வாலே எங்க போயிட்டாரு? அவர் அவங்க காலடியில் கடந்தாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனார் தெரியுமா? ராவ்லாஸ் பஸ்வான். அவன் பையன் தெரியுது உங்களுக்கு. அவங்க எல்லாம் இப்ப யாரு காலடியில் கிடக்கிறார்கள்? மோடியுடைய காலடியில் கிடக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஒரே ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறது. ஆகையால் அடுத்த முதல்வர் எங்கள் முதல்வர் அல்ல, மன்னிக்க வேண்டும், அடுத்த பிரதமர் எங்கள் தலைவராக அதற்கான ஒரு உத்தியை நாங்கள் கையாடி கொண்டிருக்கோம். நீங்க சொல்றீங்க தமிழகத்தில் ஒரு பட்டியலினத்தவர் முதல்வராக ஆக முடியலன்ட்டு சொல்றாங்க. நீ சொன்னீங்க, நீங்க திரும்ப தானே சொன்னாரு. ஏன் அது நனவாகாதா? அதாவது நானே அதில் ஒன்று டுபாக்கூர் போஸ்ட்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் திருப்பி அதே கேட்குறீங்க. சார் பிரதமரை பற்றி பேசுவோம். இங்க பிடிச்சதான் சார் மேலே போக முடியும். இப்போ உங்க ஆசை நாங்கள் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாம் சார். தமிழகத்தில் மீதி எல்லா இந்தியாவில் மீதி அனைத்து மாநிலத்தில் அதுக்கான தகுதி இருக்கிறாங்க. தமிழகத்தில் மாத்திரம் ஏன் முடியல? அதுவும் தமிழகத்தில் பட்டியல் இனத்துக்கு 23% இருக்கிறீங்க. நீங்க நினைச்சா மாற்றத்தை கொண்டு வரலாம். ஏன் அது செய்ய மாட்டேறீங்க? அதுவும் வட தமிழகத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க, தென் தமிழகத்தில் இல்லையே. இல்லை என்ன பண்ணுறீங்க? இருக்க ஆலப்புறம் லாரியில் ஏற்றி அங்கே கொண்டு போயிருமா? லாரியில் ஏற்றி வட மாவட்டத்தில் இருக்கிற ஆலப்புறம் அங்கே கொண்டு போயிருமா? தென் மாவட்டம் கொண்டு போயிருமான்னு கேட்குறேன். அப்படிலாம் இல்லை. அதாவது நல்லா கேட்டுருக்குங்க பிரதர். தமிழகத்தில் நாங்கள் பரவலாக இருக்கிறோம், இந்தியாவிலையும் பரவலாக இருக்கிறோம். அடர்த்தியாக இருப்பது எங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வட மாவட்டங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை கூட, ஏன் வேலூர், நாங்கள் அடர்த்தியாக இருக்கோம். நாங்கள் தான் அங்கே தீர்மானிக்கிற சக்தி, எம்எல்ஏ எம்பிக்களை தீர்மானிக்கிற சக்தி விடுதலை சிறுத்தைகள். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பக்கம் எப்படின்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தி. எப்படின்னா இப்போ வெற்றி தொழில் 5000 ஓட்டு 3000 ஓட்டு 4000 ஓட்டு தான் வருது. ஏறக்குறைய அந்த பக்கத்தில் நாங்கள் அதே மாதிரி தான் இருக்கிறோம். எங்கே கன்னியாகுமரியிலேருந்து மதுரை வரைக்கும் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்கிறோம். இந்த பக்கம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறோம். இங்கே லீடிங் காட்டுறது 50,000 பேர் 50,000 ஓட்டு வித்தியாசம், 1,00,000 ஓட்டு வித்தியாசம் காட்டுறதுக்கு இருக்க. நீ சொல்லலாம் ஏற்றுக்கிறான். ஆனால் என்னென்னா எங்கள் தலைவர் யோசித்து பார்த்துட்டாரு. நம்ம புரட்சி அம்பேத்கருக்கு பிறகு நம்ம ஒரு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தொடர்ந்து மக்களுக்காக போராடுறோம். அப்போ நம்ம மக்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தரணும்னா, புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடு கொள்கையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டார்.
யோசிச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து தலைவரை சொல்லியிருக்கிறோம், தலைவரை நம்ம தேசிய கட்சி ஆக்கிட்டு நீங்கள் தேசிய தலைவரை மாறின பிறகு அடுத்து எப்போ தான் எவனும் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் பிஜேபி 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஆமாம், 1986 MP தான். இன்னைக்கு தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் நம்ம தொடர்ந்து போராடினோம்னா நம்ம பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எங்கேயுமே வந்து ஸ்டாண்டர்டாக இவங்களுக்கு இப்படின்னு வர வாய்ப்பு இல்லை. அங்கே வந்து நம்ம ஒரு தலித்துன்ற தலைமையில் வாங்கிடலாம். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தினா நீங்கள் சொன்ன மாதிரி 34-35% ஆமாம், ரைட்டா? அதே மாதிரி பஞ்சாப்ல இருக்கு, டெல்லியில இருக்கு, ஹரியானால இருக்கு. அப்போ வாங்கிடுவோம், விடுங்க, என்ன கவலை. ஓ, அடுத்த இலக்கு செங்கோட்டை, ஜார்ஜ் கோட்டை இல்லை, ஜார்ஜ் கோட்டை, மணக்கோட்டை, டுபாக்கூர் வேண்டாம் நமக்கு, அது டுபாக்கூர். சார் அப்போனா எதுக்கு சார் ஸ்டாலின் கிட்ட நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவரை தூக்கி திமுக கூட்டணி யாரிடமும் கெஞ்சவில்லை, தூக்கி போட்டு இவ்வளவு இதற்கு தனியா நிக்க வேண்டியது தானே? யாரிடமும் நான் கெஞ்சவில்லை. அவர்களுக்கு நாங்களும் எங்களுக்கு அவர்களுமாக நாங்கள் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையாக செயல்படுகிறோம். நாங்கள் அவர்களை சார்ந்து இருக்கவில்லை, சேர்ந்து இருக்கிறோம். அப்படிங்களா சார்? சார்ந்து இருப்பது என்பது வேற, சேர்ந்து இருப்பது என்பது வேற. சரி, இப்போ வந்து விஜய் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்தின் பங்கு தருவோன்ட்டு சொன்னது உண்டு. நாங்கள் சொன்னது எங்களை திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்கிறதுக்கு பார்க்குறாரு அப்படின்ட்டு திருமா சார் சொல்லியிருக்காரு. ஏன் அது? யதார்த்தத்தை சொல்றாரு, யதார்த்தமான கருத்து. யதார்த்தமான ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு சொன்னது யாரு? உங்களை கேட்குற, யார் சொன்னது? யாரு? விசிகா. ரைட். அந்த கருத்தை வந்து அவர் சொல்றாருன்னா ஒரு அன்பின் மிகைப்பில் அவர் சொல்றாரு, எங்க அண்ணன் விடுதலை தலைவர் சூப்பரு, அவர் ஏன் தேவையில்லாமல் அங்கே போய் இருக்கிறாரு, அண்ணன் இங்கே வந்தாருன்னா நான் அண்ணனை முதல்வராக கூட ஆக்குவேன் அப்படின்னு சொல்ல வருவார். பாருங்களேன், கொஞ்சம் நாளில் அந்த எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ரைட்டா? ஆனால் இது எல்லாருமே உணர்ந்து செயல்பட்டு தமிழக முதல்வரே ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போறாரு வர 2026. இறங்கி மேல இருந்து கீழே இறங்கி வந்துருவாரு. அந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்றீங்க. வந்துட்டாரு ஆட்சி அப்படி நடக்குது. இறங்கிட்டாரு, ஏறிட்டாருன்னா அவங்க கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. தமிழக முதல்வர் நல்ல மனுஷன் அப்படிலாம் இல்லை. அவர் வந்து உணர்ந்து ரைட்டரா, உண்மைதான், ஐபேக் சொல்லுது, இங்கிட்ட விஜய் கூப்பிடுறாரு, அந்த போட்டு மற்ற ஏடிஎம்கே கூப்பிடுது, ஏடிஎம்கே அங்கே அன்பு அழைக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம திருமாவளவனை இழக்கக்கூடாது. ஒரு நல்ல மனிதன், நேர்மையான மனிதன், ஒழுக்கமான மனிதன், உண்மையான மனிதன். அந்த மனிதனுக்கு வந்து நம்ம ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தை கொடுத்து ஒரு 25 சீட்டை கொடுத்தோம்னா வெற்றி பெற்று வரட்டும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கும்ல அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்கலாம்ல. அப்படி அப்பனா திருமா சார் ஸ்டாலின் சாருடைய மனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டிருக்கிறார். கரைக்கவில்லை, அவரே உணர்ந்திருக்கிறார். ஓ, உணர வச்சுட்டீங்க, கரைக்கல, அவர் உணர்ந்து விட்டார். போய் 2026 நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் விசிகா கட்டாயமாக நம்மோடு இருக்க வேண்டும். அந்த நிலைமைக்கு திருமா சார் கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஏட்டி பூட்டியாக பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அதே வாசகம் தான் நான் சொல்லட்டுமா? வேறு மாதிரி நீங்கள் சொல்கிற பார்த்து அவங்களை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன். அப்படி இல்லை. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு யதார்த்தவாதி, ஒரு நல்லவர், ஒரு வல்லவர். அவர் பார்க்குறாரு இருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது, சரி இன்றைக்கி நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம்னா 2016 அதுக்கு முன்னாடி மக்கள கூட்டணி மூலமாக நம்ம தோற்றுவிட்டோம். அதற்கு பிறகு எப்பொழுது திருமாவளவன் நம்மோடு வந்து சேர்ந்தாரோ அன்றைக்கு சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ இவர் வெற்றி வீரன் நம்ம அன்போடு இருந்தால்தான் நமக்கு நல்லது. அப்போ அவர் என்ன விரும்புகிறார்? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. யார் கேட்கிறாரு? அவருக்காக கேட்கிறாரு, மக்களுக்காக கேட்கிறாரு. அந்த மக்கள்னால நம்மளே வளர்ந்துருக்கிறோம். ஓகே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்போம், அதை சிறுபான்மை மக்கள் அடங்குவாங்க, ஏன் எம்பிஸ் கூட அடங்குவாங்க, கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் கூட கொடுக்கலாம்ல. நீங்கள் அப்படி பாசிட்டிவாக பாருங்கள். அவங்க இறங்கி வந்துட்டாங்க, அவங்க பயமுறுத்திட்டாங்க, அது வந்து நல்லதல்ல. அவர் எங்கள் தோழர். ஒரே கொள்கை கோட்பாடோடு நாங்கள் இயங்குகிறோம், இணைந்து செயல்படுகிறோம். ஒரே கொள்கை கோட்பாடா? அது என்ன சார்? சமூக நீதி. சமூக நீதி என்ற கோட்பாடு. அப்படிங்களா? அவங்க அப்போன்னா சமூக நீதி சொல்றீங்க, ஆனா திமுக அப்படி பட்டியல் இனத்தை அப்படி நடத்துறது மாதிரி தெரியலையே. உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்றது? சொல்லுங்களேன், ஸ்ட்ராங்கா. எங்கன்னு தெரியல, இப்ப தெரியும் சொல்லி. இல்ல பொன்முடி என்ன சொன்னாரு? நீ எஸ்சி தானே? கண்ணப்பன் என்ன சொன்னார்? அவங்களாம் வந்து ஒழுங்காக முறையாக வந்து அம்பேத்கரோட கோட்பாடுகளை படிக்கல நினைக்கிறேன். ஆனால் அம்பேத்கர் கோட்பாடுகளை படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன் தந்தை பெரியார் கோட்பாடுகளை படிக்கலாம், அறிஞர் அண்ணா கோட்பாடுகள் படிக்கலாம், கலைஞர் கருணாநிதி கோட்பாடுகளை படித்திருந்தாலும் அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார்கள். ஆக அவர் படிக்க வேண்டும் என்று உங்கள் தொலைக்காட்சி மூலமாக மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யார் படிக்க வேண்டும்? ஸ்டாலின் படிக்க வேண்டும். யார் நீங்கள் கேட்டீங்களோ அவங்கள சொல்கிறேன். ஓ, இதுக்கு முன்னாடி யாரையும் கேட்டீங்களா? யாரையும் இப்போ கேட்டீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி? நேரு, பொன்முடி, கண்ணப்பன், தயாநிதி மாறன். அவங்க என்ன பண்ணணும்னா ஆரிய மாயை என்ற அறிஞர் அண்ணா புத்தகத்தை படிக்க வேண்டும். அதே நேரத்தில் தந்தை பெரியார் வந்து சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி சில தொகுப்புகளை எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் படிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சார் அப்படி சார் அவ்வளோ இறங்கி
வந்துட்டாருன்றீங்க. ஆனா வேங்க வாசல இது வரைக்கும் தீர்வே கண்டுபிடிக்க முடியலையே சார். அதி விரைவில் கண்டுபிடிப்பார்கள் என்று எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அப்படியா சார்? அது நடந்து 1 வருஷம் ஆயிடுச்சு சார். கூடவே ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியாம சொல்றீங்க 1 வருஷம். அது 1 வருஷம் மேல தான் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் ஆக போகுது. ஆமா சார், அதுதான் 1 வருஷம் மேல ஆயிடுச்சு. அப்ப கண்டுபிடிக்க போறார்கள். அவர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதெல்லாம் முடிச்சு கண்டுபிடிப்பார் என்று செய்தி கிடைத்திருக்கிறது. யாரு முதல்வர் கண்டுபிடிச்சு? ஏன்னா அவர்கிட்ட தானே இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட். எஸ் பிரதர், எஸ் கண்டுபிடிச்சிடுவாரு, கண்டுபிடித்து விடுவார். உங்களுக்கு உண்மையை இது பண்ணி நம்பிக்கை இருக்கிறது. அப்புறமா திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அதுக்கு பூட்டு போட்டாங்களே, பூட்டு அதை யார் உடைக்கிறது? அதிவிரைவில் உடைப்பார்கள். அது யார் உடைப்பார்? தமிழக அரசாங்கம் தளபதி ஸ்டாலின் தலைமையில் உடைக்கப்படும். அப்படிங்களா? அப்படிதான் சார். உங்களால ஒரு கொடி கம்பம் நட முடியல சார். கொடியை பறக்க விட முடியல சார். பறந்து கொண்டிருக்கிறது. எங்க சார் பறக்குது? வாருங்கள், உங்க தலைமை அலுவலகத்தை பறந்து கொண்டு இருக்குதா? வாருங்கள். எந்த இடத்தில் எங்கள் கொடியை ஏற்றக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்களோ அதே இடத்தில் நாங்கள் புதூரில் கொடியேற்றி இருக்கிறோம், 62 கம்பத்தில். அது மட்டுமல்லாமல் நான் பிறந்த மதுரை மாவட்ட மேலூரில் ஏறக்குறைய ஒவ்வொரு முளைக்கும் 4 திசைக்கும் 4 முளை கொடியில் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஒன்று தெக்குப்பட்டி, இன்னொன்று நாவினிப்பட்டி, இன்னொன்று வெள்ளநாதன்பட்டி, இன்னொன்று வந்து சொக்கம்பட்டி. இப்படி இடங்களில் எல்லாம் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், உங்களை அழைத்து செல்கிறேன். இப்ப தமிழகம் முழுவதும் விசிகா கொடி பட்டொலி பறக்கிறது. பட்டொலி பறந்து கொண்டிருக்கிறது. பறக்கும். தடுத்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடி பறக்க விடுவோம். அப்படிங்களா? அப்படிதான். அப்பனா முதல்வர் உங்களுக்கு பயந்துட்டார். யாரும் எங்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் உணர்கிறார்கள். ஜனநாயக நாட்டில் அனைத்து கட்சி கொடிகளும் பறப்பதற்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஜனநாயக ரீதியாக வருகிறார். நாங்கள் யாரையும் பயமுறுத்த வேண்டும் என்பது எங்கள் நோக்கமல்ல. அதுவும் நாங்கள் உறவில் இருக்கிறோம், ஒரே கூட்டணியில் இருக்கிறோம். ஏன் அவரை பயமுறுத்த வேண்டும் சார்? அப்போனா திரும்ப வந்து சீட்டு பேரம் பேசுறதுக்கு தான் அப்படி இப்படி ஆடிட்டு தலைவர் எப்பயும் அப்படி இப்படி பேச மாட்டார். என்னைக்குமே ஒரே நோக்கத்தோடு தான் பேசுவார். எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு 2026 எங்களுக்கு வேண்டும். சார் இது வரைக்கும் வாய் திறந்து சொல்லவே இல்லை. நீங்களா மனக்கோட்டை கட்டிட்டா அவர் இல்ல சார், உங்களுக்கு தேவையில்லை. இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை எழுச்சி தமிழரின் மனச்சாட்சியாக ஒழிப்போம். முக்கியமா பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாம, விடுதலை சிறுத்தைகளுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை எழுச்சி தமிழருடைய மனச்சாட்சியாக ஒழிக்கும். சார் உங்களுக்கு தான் மாநிலமே தேவையில்லை. நீங்க எய்ம் பண்றது இப்ப டெல்லி தானே. ஆமா, அதுல எந்த மாட்டுக்கு அப்ப எதுக்கு அவங்க கொடுக்குற கிள்ளி கொடுக்கறதுக்கு எதுக்கு? அவர் அள்ளி கொடுக்க போகிறார், சொல்லி கொடுக்க போகிறார். தீர்ப்புமாக, உறுதியாக, ஆமா, சத்தியமாக, உண்மையாக சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதெல்லாம் ஆமா ஆமா ஆமா. அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். நடக்கும். நடக்க வச்சிருங்க. நடக்கும் சார். 2 கால்ல நடக்கும். அது நடக்குமா? அது நிச்சயமா நடக்கும். நீ விரும்புவது நடக்கும். 2026 ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். சார் 2006 மைனாரிட்டி அரசு அப்பயே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல சார் காங்கிரஸுக்கு. அப்படி இருக்கப்ப உங்களுக்கு எப்படி சார் கொடுப்பாங்க? அன்னைக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக வருங்காலையில் கொடுக்க மாட்டார்கள் என்று எந்த கருத்தை நீங்கள் பேசுகிறீர்கள்? உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. 2006 எல்லாம் பிஜேபி என்ற சங்கிகள் இருந்ததாக வரலாறு இல்லை. இப்பொழுது அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு அரணாக விடுதலை சிறுத்தைகள் செயல்படும் என்பதை உணர்ந்திருக்கிறார் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆகையால் அவர் நிச்சயமாக எங்களுக்கு தருவார் தருவார் தருவார். அப்போனா தமிழக முதல்வருடைய பவர் தமிழகத்தை தேய்ந்து கொண்டு விட்டது. அதனால் விசிக துணை வேண்டும்ட்டு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரா? நீங்கள் கேட்கிறதே கேள்வி ஏட்டிக்கு பூட்டியாகவே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல. அவர் இன்னும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் எங்கேயும் தேயலை. அன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு காலத்தில் அவங்க கட்சியில் 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா, தேய்ந்து கொண்டிருக்கிறார்களா? தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். எங்க சட்டமன்றத்திலும் வெற்றி, 2 பாராளுமன்றத்திலும் வெற்றி, 40 அப்ப இப்படிக்கு இருக்கிறாங்கன்னா அப்ப அவர் தெளிவா தானே இருக்கிறாரு. ஆகனாலதான் 2026 வெற்றி பெறணும். திமுக என்னைக்குமே 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றதில் வரலாறு. அப்ப தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கான அந்த அங்கீகாரத்தை வழங்குவதற்காக அவர் முடிவு செய்திருக்கிறார். அப்படியே தான் அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். உண்மையில உங்க எண்ண பிரகாரம் அவர் லைஃப் இஸ் வாட் அவர் தாட்ஸ். உங்களுக்கு நிக்கிறதுக்கு தொகுதி கிடைக்குமா? நிச்சயமாக. அவ்வளவு அள்ளி கொடுப்பாரா? உறுதியாக. அப்பனா நீங்க வந்து
சரி, ஸ்டாலினுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டிருக்கு, நம்முடைய ஆதரவு இல்லாமல் இனி அவருடைய கதை பலிக்காது, அதனால செக் வைக்கிறீங்களா? அது உங்க எங்களுக்கு செக் வைக்கிறதுலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. செக் வைக்கிறது வந்து விளையாட்டுலையும் செக் வைப்பாங்க. அரசியல் எங்கள் தலைவர் நேர்மையாக இருப்பார், நேர்மையானவர். நீங்கள் ஆரம்பித்து சொன்னீங்களேங்க, என்னங்க சொன்னீங்க? டாக்டர் கலைஞர் கருணாநிதி இருந்த காலத்தில் 10 சீட்டு வாங்கினீங்க, ஜெயலலிதா காலத்தில் 9 சீட்டு வாங்கினீங்க, இப்போ போய் 6 சீட்டு தான் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். என்ன அர்த்தம்? நாங்கள் யதார்த்தவாதி, ஒரு நியாயவாதி, ஒரு உண்மையின் பக்கம் நிற்பவர்கள், அது அரசியல கள்ளங்கபடம் அற்றவர்கள். அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு அவர் அள்ளி கொடுக்க போறாரு. அப்போனா தமிழகத்தில் திமுக தேய்ந்து கொண்டிருக்கிறது, விசிக வளர்ந்து கொண்டிருக்கிறது, அப்படி இருக்கலாமா? ஆசை நீங்க அப்படி போட்டுக்கிறீங்க. நான் சொல்லட்டுமா? திமுக வளர்ந்து கொண்டிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி போடுங்க, பாசிட்டிவா போங்க. அதாவது புத்தனை பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா? பகவான் புத்தன், அவனுடைய கோட்பாடுகள் 4 கோட்பாடு இருக்கு. வின் அண்ட் வின், வின் அண்ட் லாஸ், லாஸ் அண்ட் வின், லாஸ் அண்ட் லாஸ், 4 கோட்பாடு உங்களுக்கு தெரியும் இருக்கா சொல்றேன். எங்க கோட்பாடு வின் அண்ட் வின். பி ப்ரோஆக்டிவ், பிகின் வித் எண்ட் இன் மைண்ட், புட் டு ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட். அப்ப முதன்மையானது எதை பாரு? முதன்மையானது வின் அண்ட் வின். நாங்களும் வெற்றி, அவர்களும் வெற்றி. அப்போனா எதுக்கு சார் நீங்கள் விஜயை பார்த்து பயப்படுறீங்க? அவர் நடத்தின மாநாடு ஷூட்டிங்ன்றீங்க, சினிமா ஷூட்டிங்ன்றாரு. தம்பி விஜயை அரசியல்படுத்துகிறோம், அரசியல்படுத்துகிறோம். அன்பு தம்பி விஜய் அவர்களை, எழுச்சி தமிழின் அன்பு இளவல் விஜய் அவர்களை நாங்கள் அரசியல்படுத்துகிறோம். சார், உங்க கட்சியில தொண்டர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார், ஆனா 2ஆம் கட்ட தலைவர் 2ஆம் கட்ட நிலையில இருக்கிறாங்க சார். கருத்துக்களை, வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் கட்ட தலைவர்கள் வலிமையாக இருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். அப்படிங்களா சார்? அங்கேயும் கொஞ்சம் அப்படி ஒரு நீங்க திமுக கூட கூட்டணி போலனா விசிகாவை 2ஆக உடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது திமுக. விடுதலை சிறுத்தைகளை 2ஆக உடைப்பதற்கு யாரும் சிந்திக்கவும் மாட்டாங்க. அப்படி உடைக்கிற அளவுக்கு இந்த பூமியில் எவனும் பிறக்கலை. ஏனென்றால் எங்கள் எழுச்சி தமிழரும் தொண்டர்களும் நேரடியாக ஒரு தொடர்பில் இருப்பவர்கள். என்ன தொடர்பு? அன்புன்ற தொடர்பு, அதே நேரத்தில் அறிவுன்ற தொடர்பு, அதில் அமைப்பு என்ற தொடர்பு. அமைப்பால் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும். அந்த அதிகார வலிமையை, ஆதிக்கத்தை தகர்க்கும் என்று தோழனும் தொண்டனும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். உங்களுக்கு தெரிய, ஒரு நாளில் 24 நாளில் 18 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் தொண்டரோடு இருப்பார். பாத்ரூமுக்கு மட்டும்தான் அவர் தனியாக போவார். மற்ற தூங்குற இடத்துலேருந்து, சாப்பிட்ற இடத்துலேருந்து, பேசுகிற இடத்துலேருந்து, உட்கார இடத்துலேருந்து தொண்டனோடு இருக்கின்ற ஒரே தலைவன் இந்தியாவிலே எழுச்சி தமிழர். வரலாறு எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். அதெல்லாம் உடைக்கிறதுக்கு இன்னும் எவனும் பிறக்கலை. சும்மா தேவையில்லாத கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. இல்லை, அதாவது இப்படி ஒரு நடவடிக்கை நடக்குது, அதிமுகவோடு கூட்டணி போகலாம், விஜய் கூட கூட்டணி போட, அதனால் தமிழக உளவுத்துறை உங்களை எல்லாம் கண்காணிக்கிறது என்று. மயிரை கண்காணிக்கிறேன் சும்மா இருங்க. நல்லா தானே கேள்வி கேட்டுக்கிறீங்க, ஒழுங்கான கேட்டீங்க இது வரைக்கும். இப்போ என்ன கண்காணிக்கிறேன்? மயிரை பிடுங்குறாங்க, அதை பிடுங்குறான், இதை பிடுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அப்போல்லாம் எவனும் பிறக்கலைன்னு சொல்கிறேன்ல, சீரியஸ் சொல்கிறேன்ல. விடுதலை சிறுத்தையை நான் சவால் விடுறேங்க. என்னங்க பேசி இருக்கிறீங்க? எங்கள் தொண்டனுங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தன் பேர் தெரியுமே எங்கள் தலைவருக்கு. நான் போகாத ஊர், நான் மதுரை மாவட்டம் மேலூர், சாதிய வன்கொடுமை நிகழ்ந்த பொருங்க. இது வரைக்கும் நீங்கள் அமைதியாக பேசுனீங்களா? இப்போ கேட்குறேன்ல, உடைக்கிறான் ஏன் உடைக்கிறேன்? ஏன் யாருக்கு உடைக்கிறா? என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? உடைக்கிறதுக்கு எவன் உடைக்க முடியுமா விடுதலை சிறுத்தையை? இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி இருக்கேன். எத்தனை பேர் வந்தேன், எத்தனை பேர் போனேன். விடுதலை சிறுத்தைக்கு என்றைக்குமே வளர்ச்சி தான். எங்கனையாவது ஒரு வீழ்ச்சி இருக்குதா சொல்லுங்க. அந்த கேள்வி கேட்டது தப்பு. இந்த கேள்வி நான் கடுமையான எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இல்லை, ஆனா அப்படி ஒன்று தகவல் பரவி கொண்டு பரவுறதுக்கு அதை வேணா பரப்பி விடுவாங்க பைத்தியம். ஆனா உங்களை நான் குறிப்பாக சொல்லல, நீங்க நிலையாக உறுதியாக இருக்கிறீங்க. ஆனா மற்ற தலைவர்கள் 2ஆம் கட்ட எல்லாருமே இருப்போம். எல்லாருக்குமே ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். எனக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கின்ற எந்த தலைவர் 2ஆம் கட்ட தலைவராக இருந்தாலும் நீங்க உண்மையாக திருமாவுக்கு உண்மையாக தொண்டனாக ஒரு தளபதியாக இருக்கிறீங்க, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி 2ஆம் கட்ட தலைவர் இல்லைன்றாங்களே. அப்படிலாம் இல்லை, எல்லாரும் அப்படி தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து கற்பை வந்து மனைவியோட இருந்து சந்தேகப்படக்கூடாது. ஒரு காலத்தில் ராமர் வந்து சந்தேகப்பட்டார். அவர் ஊரை சுற்றி தெரிஞ்சு விட்டு மனைவி போய் கூப்பிட்டுக்கிட்டு வந்து நீ தீ குளிச்சாதான்ப்பா நம்புவேன்றாரு. நீ அது மாதிரி இருக்கு, அப்படி சொல்லப்படாது. ஏன்னா இவரும் சுற்றி தெரிஞ்சார். அந்த அம்மா வேறு கேட்டுச்சா, நீ தீ குளின்னு கேட்டுச்சா? கேட்கல. அப்போ ஒரு நம்பிக்கை இல்லாமல் கேட்டிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. விடுதலை சிறுத்தைகளில் அந்த காலத்தில் ராமர் சிஷியாக இருந்த அனுமான் வந்து நெஞ்ச திறந்து காட்டினா. அது நீங்க விடுதலை அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் இல்ல, அதாவது நீங்க திருமாவுக்கு நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. நான் மட்டுமல்ல, அனுமான் மாதிரி உண்மையான ஒவ்வொரு தொண்டனும் என்ன பண்ணாங்க? தொண்டன் இருக்கிறான்.
இரண்டாம் கட்ட தலைவர் இருக்கிறார்களா? அதுதான் கேட்கிறேன். இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப கேட்கிறேன். திரும்ப உங்ககிட்ட வாயில இருந்து வார்த்தைகள் வர வைக்க பாக்குறேன். ஏன்னா ஒற்றுமையா இருக்க வேண்டும். அப்படிதான் திமுக நினைச்ச அமைப்பாதில் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும். அந்த அதிகார வலிமை ஆதிக்கத்தை தகர்க்கும். அப்போனா இது வரைக்கும் ஆதவ அர்ஜுனாவை எந்த ஒரு இதுவும் ஏன் திரும்ப அவர்கள் கண்ட்ரோல் பண்ணல? இதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின். நெறியாளர் அவர்களே, ஆதவன் அர்ஜுன் யார்? எங்கள் கட்சியோடைய துணை பொதுச் செயலர். அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் தேவையில்லை. அவரும் படித்தவர், அறிஞர். அவருக்கு தெரியும் கட்சியை எப்படி வளர்க்கணும்னு தெரியும், அதுக்காக எப்படி உழைக்கணும்னு தெரியும். அதற்காக அவரும் உண்மையாக நேர்மையாக உழைத்து கொண்டிருக்கிறார் என்று தான் நாங்கள் நம்புகிறோம். சார், இன்னைக்கு ஆதவ அர்ஜுனன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விசிகாவில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர் தான் போட்டு கொடுத்தாருன்றாங்களே. நீங்களாம் தப்பாக பரப்பிக்கிட்டு இருக்கீங்க செய்திகளை. தயவு செய்து இன்றைய முடிச்சு கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படிலாம் யாரும் எதுவும் எங்கள் தலைவருக்கு மீறி யாரும் எந்த வகையான ஈன செயலும் செய்ய மாட்டோம், செய்ய மாட்டார்கள். இன்னொரு குற்றச்சாட்டும் வருது. இதுக்கு பின்னாடி திமுகவும் இருக்கிறது. விசிகா அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுன்றது அப்படி மறைமுகமாக திமுக மத்திய அரசை தொல்லை கொடுத்து இது நடத்திருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது அந்த ரைடு கூட அவர் தனிப்பட்ட அவர் தொழில் சார்ந்தது. அது யார்? அவங்க மாமனாருடைய தொழில் சார்ந்தது. இவர் ஏற்கனவே கட்சிக்கு வரும் பொழுதே அனைத்தையுமே எழுதி கொடுத்துட்டார். இவர் அதில் எதுலேயுமே தலையிடலை, எதுலேயுமே இல்லை அஃபிஷியலாக. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த ரைடு கூட அவங்க மாமனாரையும் அவங்க அதாவது ஆதவர்ச்சனுடைய மனைவிக்கும் தான் வைக்கப்பட்ட ஒரு வலை. அரசியல் அவர் இருக்கிறனால அவர் சில விடுதலை சிறுத்தைகளுக்காக தொடர்ந்து உழைப்பதனால நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறீர்கள். அது உங்கள் அறியாமைக்கெல்லாம் நான் இங்கே விளக்கம் கொடுக்க முடியாது. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. சரி, உங்களுடைய இது மாநிலம் கிடையாது. இப்பொழுது உடைய எய்ம் குறிக்கோள் எல்லாமே செங்கோட்டை, ஜார்ஜ் கோட்டை இல்லை அப்படின்ட்டு முடிவு வந்துட்டீங்க. அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க சார். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய லட்சியங்கள் நீடர் ஜெம்டி சாவாக வாழ்த்துக்கள் சார். உங்கள் நன்றியை நான் மிகவும் பணிவோடு ஏற்றுக்கொள்கிறேன்.